சோறு, மண்ணாங்கட்டி சோறு. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பெருசா நடந்திருக்க போகுது? அவன் வந்தானாக்கும். எவனை சொல்லுதே? சண்முகம் வந்தானான்னு கேட்டேன். என்ன பெருசா சொல்லியிருக்க போறான்? கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லியிருப்பான், இல்ல தங்கச்சிக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பான். நீங்க கட்டி தான் ஆகணும்னு சொல்லியிருப்பீங்க. அவன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பான். அவ்வளோதானே? மா, கொஞ்சம் குழம்பு ஊத்துமா. என்னட்டியே வாசல்ல வச்சே ஓதி உள்ளார அனுப்பிட்டியோ? இல்ல உனக்கு நெஞ்சு கொதிக்கலையா? இங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே தெரியும். தெரியுமா? எப்படி இல்ல? அடிச்ச கல்யாண பத்திரிக்கை அம்பட்டும் ரோட்ல கிடந்துச்சு. உங்க தான் ஃபுல்லா வீசிட்டு போயிருக்கேன். இருக்கு பய, அத வேற செஞ்சிருக்கானா? ஏம்ல பத்திரிக்கை ரோட்ல வீசிட்டு போயிருக்கான். அவன் சட்டையை பிடிச்ச நல்லா கிளின்னு கிளிக்காம என்னலே பண்ணிட்டு இருக்க? சட்டையை பிடிச்சா எல்லாம் சரியாயிடுமா? அப்பா, ஒரு பத்திரிக்கையும் விடாம எல்லா பத்திரிக்கையும் எடுத்துட்டு வர சொன்னேன். எடுத்து எல்லா பத்திரிக்கையையும் ஊர்ல ஒவ்வொரு வீட்லயும் வச்சு கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். அப்படி போடலையே சிங்க குட்டி, இம்புட்டு செஞ்சுட்டு வந்திருக்கியா நீ? அழைக்கிறதுக்கு தானே கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறது. அதான் சொன்ன தேதியில சொன்ன இடத்துல என்னோட கல்யாணம் நடந்தே தீரும்னு சொல்லி பத்திரிக்கை வச்சுட்டு வந்திருக்கேன். போதுமா? இப்ப வை தட்ட சாப்பாட்ட நானும் ஒரு கை பார்க்க. சாம்பார் ஊத்து. புள்ளேனா இப்படி இல்ல இருக்கணும். வீடு தேடி வந்து சம்பந்தம் சொல்லி வெத்தலை பாக்கலாம் மாத்திக்கிட்டு இவன் வேணான்னா நாம சரின்னு சொல்லிடணுமோ? அதானே. தாருபா, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா நாம எப்ப வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். ஆனா நிறுத்து நடத்துன்னு சொல்றதுக்கு இவன் யாருப்பா? சொன்னா விட்டுருவோமா? கல்யாணம் நடந்தே தீரும். பா, இந்த பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. சபாஷ்டா, சபாஷ். தர்மா, நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிரு. யாருக்கு புடவை எடுக்கணும், யாருக்கு வேட்டி சட்டை எடுக்கணும், எப்போ பொண்ணு இருக்கணும், எப்போ தாலி செய்யணும், என்ன நகை எடுக்கணும், எல்லா சொல்லியும் நீ ஆரம்பிச்சிருன்னு. சட்னி களி என்ன உங்க அப்பா வந்து வைப்பானா? ரைட்டு, புள்ள முகத்தைய பார்த்துட்டு இருக்கே. ஏட்டி, நேத்து ஏதோ ஒன்று செஞ்சிருந்தியே, ஓலை கொலக்கட்டை இல்ல மிச்சம் இருக்கா? பாரு, அது இருந்தா எடுத்துட்டு வந்து வெய்யி பிள்ளைக்கு. நல்ல காரியம் பேசும்போது இனி இப்போட சாப்பிட்டா நல்லா இருக்கும். போட்டி போ, போட்டி போ. முத்துப்பாட்டி, இதே உருத்து கடைசி வரை இருக்கணும். அவன் வெறும்பாயப்பா, எதிர்த்து நின்னான்னு வச்சுக்கோ, தொலைச்சிருவேன். நீ கவலையப்படாத. மாட்டேன் கீட்டேன்னு சொன்னா 2 பணத்தை வச்சுக்கிட்டு உன் மச்சான் தான் கருமாதி செய்யணும். சுட்டு தள்ளிடுவேன் பாத்துக்க. என்னடா இந்த கல்யாணம் உப்பு சப்பு இல்லாம நடக்குதேன்னு பார்த்தேன்.
இதுவும் நல்லாத்தாலே இருக்கு. நாம சிரிக்க அவன் அழ, இந்த கல்யாணம் ரொம்ப ஜோரா நடக்கும் போல இருக்க. என்னடா இன்னுமா அந்த ஓலை கொள்ளக்கட்டை எடுத்துட்டு வர போற? சீக்கிரம் வா. பரணி, நான் என்ன சொல்லுதேன்னா, நீ என்னல பின்னாடியே வந்து நிக்க? அம்மா, நான் எப்பவும் உன் பக்கம்தாம்மா நிப்பேன். அம்மா, நீ சொல்ல வந்ததை சொல்லு. அந்த சாமி தாண்டி ரத்னாவை காப்பாத்தி இருக்கு. அந்த சமூக பயலுக்கு புத்திய கொடுத்து கண்ணு முழிக்க வச்சிருக்கு. ஆமாமா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ரத்னா பாவம். அதான்டி, நீ போய் சமூகத்துக்கிட்டையும் உன் மாமா கிட்டையும் பேசிட்டு வரியா? சொல்லு, என்ன விஷயம்? அது இல்லட்டி, கொஞ்சம் அவங்கள ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். உன் அப்பாவும் அண்ணனும் இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும்னு வீம்புல இருக்காவோ, அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வாங்க. அதுக்கு அவங்கள என்னமா செய்ய சொல்ற? இந்த அரிட்டி, இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க அவங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பாத்துக்க. என்னன்னு சொல்லுமா. அந்த வாத்தி வெங்கடேசன் ரத்னா ரத்னான்னு இவளையே தானே நினைச்சுக்கிட்டு கிடக்கான். உனக்கும் தெரியும் தானே? ஆமாமா, பாவம். அவளை காணோன்னு அப்பா அவனை பிடிச்சு அடிச்சப்ப கூட அவளுக்காக பேசின வந்தாமா அவன். அவனை விட பொருத்தமான மாப்பிள ரத்னாவுக்கு எங்கிருந்து டீ கிடைப்பான்? இங்க பாரு, சமூகத்துக்கிட்ட போய் சொல்லு, உடனடியா காதும் காதும் வச்ச மாதிரி அந்த வெங்கடேசனுக்கு இந்த புள்ளைய கட்டி வச்சிரு சொல்லு. அவ கழுத்துல தாலி ஏறினாதான் இவங்க 2 பேரும் அடங்குவாங்க. அது வரைக்கும் ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டே கிடப்பாவோ. என்னம்மா சொல்ற? சண்முகம் இதுக்கு ஒத்துக்குவானா? அவனுக்குதான் வெங்கடேசனை பார்த்தாலே பிடிக்கலையே. இங்க பாரு, அது மட்டும் நடக்கலன்னா மொத்த குடும்பமும் ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு போறதை தவிர வேற வழியே இல்ல. அம்பிட்டுத. எங்கம்மா போக சொல்ற? அவங்க வீடு கடை பொழப்புன்னு இங்கதானே இருக்கு. இதை விட்டுட்டு எங்க போவாங்க? ஏட்டி, இது எல்லாமே இருந்து என்னத்த செய்ய? உசுறு வேணும்ல. உங்க அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. கோபம் அவங்க கண்ணை மறைச்சா என்ன பண்ணுவாவுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணாயி பொறவு அழுது என்ன செய்ய சொல்ற? இங்கேயே நின்னு மல்லு கட்டணும்னா அந்த வெங்கடேச பயலுக்கு ரத்னாவை உடனே கட்டி வைக்கணும். இல்லனா கொஞ்ச நாளைக்கு ஊர்ல இல்லாம இருக்கிறதா அவங்களுக்கு நல்லது. இதுக்கு அக்கா அதுக்குமா நானே போய் சொல்லுறேன். டேய் கோட்டிக்கார பயலே, நில்லுல. இப்பவே கிளம்புதேன்னு போய் உங்க அப்பா கிட்ட நல்லா வாங்கி கட்டிப்ப. அப்ப எப்ப போக சொல்லுத? இன்னைக்கு ராத்திரி பூரா சிவராத்திரி தான். அவங்க தூங்க போறதில்ல. ராத்திரி பூரா குறுக்க நெடுக்கையும் அளந்துகிட்டு தான் இருப்பாக. இந்த சமூக பயல என்ன செய்யலாம் யோசிச்சுக்கிட்டு கிடப்பாவோ. உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது, சோழி முடிஞ்சது. வீட்டுக்குள்ளேயே அடைச்சு போட்டுருவாவோ. அம்மா, இப்ப என்னதாமா செய்ய சொல்ற? அணக்கம் இல்லாம காலையில விடிஞ்சதும் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புங்க. இப்படியும் ஆளு காலையில தூங்கி தானே ஆகணும். அந்த சமயம் பார்த்து பொத்துனாப்புல 2 பேரும் திரும்பி வந்துடணும். கேட்டியலா? சரிம்மா. ஏட்டி, கூப்பிடுதாவோ, வர இருங்க. என்னக்கா யோசிக்கிற? இந்த விஷயத்துக்கு அவ்வளவு அடம் பிடிக்கிற அப்பா எப்படி ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு? அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அது வேறக்கா. இதுல சம்முவாத்தான் அவரை எதிர்த்து பேசிட்டாங்கன்னு தான் அவங்களுக்கு பிரச்சனையே. ஐயோ, இதுக்கு தான் நான் ரத்னா அக்கா கிட்டே தலை வாரிக்கிட்டு தானே சொல்லுது. நீ வரக்குன்னு முடிய பிடுங்கி எடுக்குதக்கா. உனக்கு எல்லா வேலையும் அவளே செஞ்சுட்டா வேற வேலை எதுவும் பார்க்க வேண்டாமா? தலை குளிக்கிறப்ப நல்ல சீயக்கா தேய்ச்சி குளின்னு சொன்னா கேட்டாதானே? முடி சிக்கால கிடக்கு. ஏட்டி, அவளுக்கு வலிச்சா தாங்காது, கொஞ்சம் பார்த்து சீவல. ஏய் எசக்கி, அங்க பாரு அக்கா மூஞ்சிய. காணாம போன செருப்பு பச்சக்குன்னு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏங்கா, கல்யாணம் நின்னு போச்சுன்னதும் சிரிக்கலாம் ஆரம்பிச்சிட்டியே?
வாய் மூடிட்டி. நான் கூட அண்ணன் மத்தவங்கள மாதிரி கௌரவம் வாக்குன்னு எதையாச்சும் நினைச்சு அக்காவை கட்டி வச்சிருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் தங்கச்சி சந்தோஷம் தான் முக்கியம்னு நின்னான் பாரு, அதே என் அண்ணன். அன்னைக்கே அக்கா வாயை திறந்து பேசியிருந்தா எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும். அந்த அப்ப முருகன் தான் ரோட்ல வச்சு மச்சானோட லட்சணத்தை அண்ணனுக்கு காட்டி இருக்கு. இல்ல எசக்கி, அண்ணா இல்ல வீரா, அண்ணன் விருதுநகர் மார்க்கெட்ல இருந்து பூண்டு வந்துச்சுலா. இது நல்லா பெரிய பல்லா பார்த்து பிரிச்சு வைங்க. முடிச்சிட்டீங்கன்னா சாயந்தரமே கடை கொண்டு போயிட்டேன். சரி சரியா? இல்லை நீ நான் பள்ளிக்கூடம் போகாம பாவாடை முடிச்சிட்டு இருக்கவா? என்னலா இங்க என்ன பண்ணுத? பள்ளிக்கூடத்துக்கு போலியா? இல்லண்ணே, நீதானே. இல்லை கல்யாணம் பக்கமா வந்துச்சு, அதனால வேண்டான்னு சொன்னேன். இப்பதான் கல்யாணமே இல்லையே, வரவன் என்ன வேலைக்கு கிளம்ப வேண்டியதால. நீ எங்கப்பா கிளம்பிட்ட? ஆமாயா, மச்சானை பார்த்து ஒரு வார்த்தை சமாதானமா பேசிட்டு வந்துடலான்னு போறேன். இப்ப எதுக்கு? ஐயா, கல்யாணம் வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பக்குவம் வேணும்ல ஐயா. நீ பாட்டுக்கு படக்குன்னு போய் சொல்லிட்டு வந்துட்ட. மச்சான் என்ன இவன் எடுத்தறிஞ்சு பேசிட்டு போறான்னு தப்பா நினைச்சிடக்கூடாது இல்லை ஐயா. அதான் ஒரு எட்டு போய் பேசிட்டு வந்துடலான்னு. ஐயா, மச்சான் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதா? என்ன அண்ணன் கோவமா சொல்லிட்டு வந்துச்சு, நீங்க போய் காலில் விழுந்து சமாதானப்படுத்த போறீங்களா? ஏய், என்னடி பேசுதீங்க? விழுந்தாலும் என்ன தப்புங்க? இல்ல என்ன தப்புங்க? அவர் என்ன வேத்தாளா? என் தங்கச்சி புருஷன் தானே. ஏட்டி, இது வரைக்கும் நமக்கு ஒண்ணுன்னா நேரா அங்கதானே போய் நிக்கும். ஐயா, ரத்னா கல்யாண விஷயத்துல தேவையில்லாம எதுக்கு இந்த சடவு? நான் போய் பேசி கீசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். ஏத்தா வாத்தா, இப்பதாத்தா உங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன், நீயே வந்து நிக்க. எங்க வீட்டுக்கா? இப்ப வா மாமா, வீடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ ஏத்தா, என்னத்தா சொல்லுத? பின்ன எங்க அப்பாவை எதிர்த்து இதுவரைக்கும் யாரு பேசியிருக்கா? சண்முகம் அவரை மிரட்டி இருக்கான். அவருக்கு பத்திக்கிட்டு வராதா? இதுக்கு தாமல சொன்னேன், இதுக்கு தாமல சொன்ன, கொஞ்சம் பொறுமையா பேசிட்டு வந்துக்கலாம். மாமா, சண்முகம் பொறுமையா தான் பேசிட்டு இருந்தான். வார்த்தையை விட்டது எங்க அப்பா தான். என்னத்தா சொல்லுத? பின்ன தங்கச்சிங்களை பத்தி மட்டமா பேசினா கூட பிறந்தவனுக்கு கோவம் வராதா? இல்லை இம்புட்டு பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க எதுக்குல இங்க புறப்பட்டு வந்தீங்க? என்ன விஷயமா இங்க வந்தீங்க? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? அடிச்ச இன்விடேஷனை என்ன பண்ண? ஏத்தா, இதத்தான் தான் அப்பளையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன். போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சுங்க. நடக்காத கல்யாணத்துக்கு பத்திரிக்கையா முக்கியம்? ரெண்டாவது பொருள் அதான் தெருவில் பறக்க விட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? இப்படியா பண்ணுவ? உனக்கு வேண்டானா வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கணும், இல்லையா எரிச்சு தண்ணி ஊத்தி விட்டுருக்கணும். நீ வீசின பத்திரிக்கை ஒவ்வொன்னையும் எங்க அண்ணன் பொறுக்கி எடுத்திருக்கான். அது தெரியுமா உனக்கு? இல்லை இது என்ன கோட்டிக்காரத்தனமா இருக்கு? நான் தான் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லுதேன், அப்புறம் எதுக்கு பத்திரிக்கை? அத்தான், அண்ணன் ஒன்றும் சும்மா எடுக்கல, ஊருக்குள்ள வீடு வீடா போய் பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அத்தனை பேரையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா என்னடான்னா கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரி விஷயம் அணைஞ்சு போகல சண்முகம். நெருப்பே இப்பதான் புடிச்சிருக்கு. என்னத்தா சொல்லுது? எனக்கு தலைய சுத்துது. பின்ன கல்யாணம் வேண்டான்னு சொன்னதும் கேட்டுக்கிற ஆளா எங்க அப்பா? பிடிவாதக்காரர். முதல்ல இந்த வீட்டில் பொண்ணு எடுக்கவே எங்க அப்பா யோசிச்சவர் தான். இப்போ நீங்களே வேணான்னு சொன்னோன்னே கௌரவ பிரச்சனை எடுத்துக்கிட்டாரு. கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு 2 பேரும் ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அப்பதே முருகா, என்ன பாரு,
எங்களை எதுக்கு போய் இப்படி சோதிக்குது? இல்லை அவரை விடு. அத்தை என்ன சொல்லுச்சு? ரத்னாக்கும் வெங்கடேசனுக்கும் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்த கல்யாணம் தானே. உடனே காதும் வச்ச மாதிரி 2 பேருக்கும் ஏதாச்சும் கோவில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சு வைங்கன்னு சொல்லி விட்டுச்சு. அப்பதான் அவங்க கோவத்தை சமாளிக்க முடியும்னு சொல்லி விட்டுச்சு. என்ன ஆளுக்கால விளையாடுதீங்களோ? உங்க அப்பா நானா பாண்டி கட்டி வைக்கணும்ன்றாரு, உங்க அம்மா நானா வெங்கடேசன் கட்டி வைன்றாங்க. என்ன கல்யாணம் அவ்வளவு சாதாரணமா போச்சா? இல்லை ஏற்கனவே எடுத்தோம் கௌத்தம் ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி இப்ப அது நின்னு போச்சு. இப்ப அவசரமா அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களோ? போதுண்டா சாமி. இனி அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் கல்யாணம்ல எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நான் தயாரா இல்ல. தீர விசாரிச்சு ரத்னாவுக்கு பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கா, எல்லாருக்கும் சம்மதமா பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சதான் இன்னொரு கல்யாணம். இனி அவசரமா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு நான் தயாரா இல்லலாம். சண்முகம், அதெல்லாம் யோசிக்க நேரம் இது இல்ல. பரவ எப்ப யோசிக்க? இல்லை இனி என் தங்கச்சி வாழ்க்கை அவன் சந்தோஷம் தான்ல எனக்கு முக்கியம். இம்பிட்டு நாள் இந்த 4 பேரையும் பார்த்து வளர்த்து விட்டு என்னுடைய வீம்புக்காக இவங்களை அவசரப்பட்டு ஒரு பாழும் கிணத்துல தலை சொல்லியோ? சரி விடு, உன்னால இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியாது. அதனால இந்த பிரச்சனையோட வேகம் குறையற வரைக்கும் நீங்க இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். எங்கேயாவது தலைமறைவா போயிருங்கன்னு சொல்ல சொல்லுச்சு. எப்படித்த வீடு வாச கடை பொழப்பு 4 பொட்ட பிள்ளைகளை வச்சிருக்கா? நீ எங்க போய் சொல்லுத? இல்ல என்ன பண்ண சொல்லுத? இல்லை எனக்கு உங்க அப்பா மேலேயோ பாண்டி மேலேயோ எந்த கோபம் இல்லல. அவங்க கோபப்படுறதுலயே ஒரு நியாயம் இருக்கு. ஆரம்பத்துல பொண்ணை நான் தாரேன்னு சொன்னேன், அப்புறம் தர மாட்டேன்னு சொன்னேன். தப்பு என் மேல கூட இருக்கலாம், அதுக்கு அவங்க கோபமும் படலாம். ஆனா அந்த கோபத்துக்காக கோட்டியா மாறி நிப்பன்னு சொன்னா அது நியாயமா? அது சரிதான். ஆனா இல்ல பரணி, இதுக்காக அவ கோவப்பட்டாவனா அதை நான் பாத்துக்கிட்டேன். ஆனா யாருக்காகவும் எதுக்காகவும் நான் இந்த ஊரை விட்டு போறதா இல்ல. நான் செஞ்சது தப்புனா அதுக்கு மன்னிப்பு கேட்க நான் தயாரா நிக்கேன். ஏன்னா அவர் 4 பேர்கிட்ட சொல்லியிருப்பாவ, பாண்டியன் சொல்லியிருப்பான். தப்புன்னா மன்னிச்சுக்கன்னு சொல்லுதேன், அம்பிடுதேன். ஆனா அதை விட்டுவிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும், போட்டு பார்த்துடணும் அப்படின்னு நெஞ்ச நிமித்திட்டு வந்தாவுனா அதுக்கு பயப்படுற ஆளு நான் கிடையாது, சொல்லிவிட்டேன். இல்லை கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லுதேன் கேட்டுக்க. ரத்னா என் தங்கச்சி. இவ கல்யாணம் இவ ஆசைப்பட்ட மாதிரி இவ ஆசைப்பட்டவனோட தான் நடக்க. அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க கிளம்புங்க. சண்முகம், என் அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. ஊரே அவர் பக்கம் தான் நிக்குது. ஏலே உங்க அப்பா பின்னாடி ஊரே இருக்கலாம், ஆனா எனக்கு என் அப்பா முருகன் நிக்கான். போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு, நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம், நான் உங்க அப்பாவை பார்த்து பயப்படவும் மாட்டேன்னு. எப்போ நான் கிளம்புதேன் கடைக்கு. குட் மார்னிங் மிஸ். இன்னும் காயம் முழுசா ஆறல போல இருக்கு. ஆறிடும். சாரி. எதுக்குங்க சாரி இல்ல? என்னைய காணோன்னு தெரிஞ்சதும் என் மாமா உங்களை தூக்கிட்டு வந்து அடிச்சாங்கன்னு சொன்னாவோ. சாரிங்க. ரத்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை புள்ள. அன்னைக்கு நான் அடி வாங்கினதுனால தானே இன்னைக்கு இந்த கல்யாணம் நின்று இருக்கு. திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. சரி, நீங்கள் கிளாஸுக்கு போங்க, நான் வேலையை பார்க்குதேன், வரேன். ஒரு நிமிஷம். அன்னைக்கு அண்ணன்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணன் சொல்லுச்சு
உம்மளை விட்டுட்டு உம்ம குடும்பத்தை விட்டுட்டு என் கூட அவ ஓடி வருவான்னு எப்படி என்னாச்சு நீர் நினைச்சீரு? அது தங்கமையா, அதை சந்தேகப்பட்டு உரசி பார்க்காதையும். யாருமே புரிஞ்சுக்காதப்போ நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு சொல்லிருக்கீங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. உங்க வார்த்தைக்கு நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். நான் என்ன பொய்யா சொன்னேன்? சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை இல்ல. உங்களை எனக்கு பிடிச்சிருந்ததுனால தான் நான் சரின்னு சொன்னேன். இப்போ உங்க மேல எனக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுது. ஆனாலும் இப்பவும் அண்ணன் சொல்லணும். அப்பதான் நம்ம கல்யாணம் நடக்கும். என்ன போல கூப்பிட்டியா? இல்ல கூப்பிட்ட மாதிரி இருந்தது. டீச்சர் சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீச்சர். கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு. குடும்பத்தோட வந்துடுறோம். என்ன கல்யாண பத்திரிக்கை? உங்க கல்யாண பத்திரிக்கை தான். இதோ பாருங்க.